பொதுவா மூக்கு அடைப்பு ஏற்படுறதுக்கு நம்ம செயல்கள் தான் நமக்கு காரணமா இருக்கும். நம்ம வந்து மழை காலத்துலயும், குளிர் காலத்துலயும் ஃபேன் போட்டு தூங்குற பழக்கம் வந்து நெறைய பேருக்கு இருக்கும். கொஞ்சம் குறைச்சு வச்சா கூட ஃபேன் போட்டுட்டே தூங்குவாங்க. அதனால தான் அந்த மூக்கடைப்பு ஏற்படும். நம்ம வந்து ஃபேன் போட்டா அதுக்கு உடனே அடிக்ட் ஆயிடுறாங்க. எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும் அது அடிக்ட் ஆயிடுறாங்க. அது ஒரு பழக்கத்த எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, எப்படி பழக்கப்படுத்தணும் அப்படின்னா, நமக்கு தேவையா இருக்கும்போது தான் ப ப பழக்கப்படுத்தணும். தேவையில்லாதப்ப விட்டுறணும். குளிர் காலத்துலயும் சரி, மழை காலத்துலயும் சரி, ஃபேன் தேவையில்லன்னா அந்த ஃபேனை ஆஃப் பண்ணி போட்டுறணும் நைட்டு தூங்கும்போது. எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் ஒரு ஜூன் மாதம், மே மாதம் அப்படி ஒரு மார்ச் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சா நமக்கு அந்த ஃபேன் வந்து இயற்கையாகவே தேவைப்படும். மின்விசிறி. அப்போ தான் வந்து நம்ம ஃபேனே போடணும். மக்கள் என்னடான்னா, எந்த பழக்கத்த எடுத்துக்கிட்டாலும் அத வந்து அது தேவையா, தேவையில்லையான்னுலாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி அது அந்த அந்த சூழ்நிலைக்கு தேவையா, தேவையில்லையா? அப்படின்லாம் பார்க்காம, அந்த விஷயத்துக்கு பழக்கப்படுத்திடுறாங்க. பழக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டுறாங்க. அதுக்கு அடிமையாயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த ஃபேன் சவுண்ட் ஓடிட்டே இருந்தா தான் ஒரு ஒரு தைரியமா இருக்கு. அதாவது எதனால ஃபேன் சவுண்ட் ஓடிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. அப்பதான் வந்து ஒரு இதுவா இருக்கும். ஒரு தைரியமா இருக்கும் அவங்களுக்கு. அது மழை காலமா இருந்தாலும் சரி, குளிர்காலமா இருந்தாலும் சரி. வந்து குளிர் காலத்துல வந்து உங்களுக்கு ஃபேன்லாம் தேவையே இல்ல. இயற்கையா ஒரு கதகதப்பான ரூம் தான் நமக்கு தேவை அப்படிங்கும்போது, ரொம்ப குளிரா இருக்கும்போது ஃபேன்ங்கிறது தேவையே கிடையாது. ஆனா ஃபேன் போட்டு அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பயத்தினால தான். அந்த சவுண்டு கேட்கலன்னு இந்த அமைதிய பார்த்து பயப்படுவாங்க. சவுண்டே இல்லாத அந்த மின்விசிறி சவுண்டே இல்லாம ஒரு இருக்கும்போது ஒரு அமைதியா இருக்கும் அந்த இரவு நேரம். அந்த அமைதிய பார்த்து பயப்படுறது. ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி அந்த மாரி பழக்கம் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம காதுகளுக்கு வேலை குடுத்துக்கிட்டே இருக்கிற மாரி. மின்விசிறி நைட்டு ஃபுல்லா ஓடிட்டே இருக்கு அப்படின்னா, நம்ம தூங்கிர்றோம் தான். ஆனாலும் தூங்குனாலும் அந்த காது வந்து அந்த மின்விசிறி சத்தத்த கேட்டுக்கிட்டே இருக்குது. அதனால வந்து காது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஓய்வே கிடையாது. அதனால தான் அந்த காது கேட்காம போறது, எல்லாம் ஏற்படுது. ஏன்னா ஓய்வுங்கிறது என்ன எல்லாத்துக்கும் தானே ஓய்வு. நம்ம கண்கள் ஓய்வு எடுக்குது. எதுக்காக இருட்டுல தூங்குறோம்? வெளிச்சத்துல ஏன் தூங்கக்கூடாது? லைட்ட போட்டுட்டு ஏன் தூங்கக்கூடாது? நம்ம கண்ண மூடுனாலும் அந்த ஒளி வந்து இமைகள தாண்டி மூடி இருக்கிற இமைகள தாண்டி அது ஊடுருவி, ஊடுருவி உள்ள போகும். அப்போ வந்து ஒரு முழுமையான ஓய்வ எடுக்க முடியாது. ஒரு கண்ணு முழுமையான ஓய்வு எடுக்கலன்னா, நம்ம உடம்பும் எடுக்காது. உடம்புல உள்ள உள்ளுறுப்புகள் எதுவுமே ஓய்வு எடுத்துக்காது. கண்ண திறந்துட்டு தூங்க முடியுமா? தூங்க முடியாதுல்ல. அப்போ கண்ண மூடுனாலும் இருட்டா இருக்கணும். அது மாரி நம்ம தூங்கும்போது அமைதியா இருக்கணும். ஒரு மின்விசிறி சத்தம் கூட கேட்கக்கூடாது. அப்படி ஒரு அமைதி இருக்கணும். அப்பதான் வந்து அந்த காதுகள் ஓய்வெடுக்கும். சரி, சரி ஒரு சரி அப்படின்னா நம்ம வந்து ஒரு மே மாசத்துல வந்து நம்மளால மே மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம், ஜூன் மாசம், ஜூலை மாசம்லாம் நமக்கு மின்விசிறி இல்லாம ஒரு தமிழ்நாட்டு வெப்பநிலையை நான் சொல்றேன். மின்விசிறி இல்லாம நம்மளால தூங்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம மின்விசிறி போட்டு தான் ஆகணும். அப்போ அந்த சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கும். அப்போ வந்து காதுகளுக்கு ஓய்வு கிடைக்காது தான். ஒரு குறைந்த அதுக்காக முழுமையா ஓய்வு கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு மின்விசிறி போட்டு தூங்குறதுனால ஒரு 80% ஓய்வு தான் காதுகளுக்கு கிடைக்கும். ஒரு 20% ஓய்வு வந்து கிடைக்காது. அதனால காதுகளோட ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது காதுகளோட ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும். அப்போ வந்து ஒரு அதன் மூலம் வந்து உடல் உள்ளுறுப்பு கூட ஒழுங்கா ஓய்வு எடுக்காம போகும். அதெல்லாம் நமக்கு தெரியாது. நாம நினைப்போம் நல்லா தூங்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அது இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு காரணம். அதனால வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு இயற்கையாகவே கிடைக்குது. எப்படின்னா, நமக்கு வந்து ஃபேன் போட வேண்டிய அவசியம் இல்ல. ஃபேன் போடுறதுனால காதுகள் ஓய்வு எடுக்காது. ஆனா அதே நேரத்துல வெயில் காலத்துல நம்ம ஃபேன் போட்டு தான் ஆகணும். மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க, ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க, ஏழைகளும் ஃபேன் போட்டு தான் ஆகணும். அவங்க வீட்ல ஏசி இருந்தா ஒருவேளை அந்த அமைதியான ஒரு இரவை எப்போதுமே நம்ம அனுபவிக்கலாம். ஏசி போட்டுக்கிட்டாக்கா, குளிர் காலத்துல, மழை காலத்துல ஏசி போட தேவையில்ல. ஆனா மத்த நாட்கள்லாம் வந்து நம்ம ஏசி போடுறதுனால, ஏசில இருந்து எதுவும் சவுண்ட் வருமான்னு எனக்கு தெரியல. ஏசி பயன்படுத்தவங்கள்ட்ட தான் கேட்கணும். சவுண்ட் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு முழுமையான அமைதிய வந்து ஏசில தூங்குறவங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஏசினால ஏசிங்கிறது ஒரு சூடுன்னு சொல்றாங்க. வெளிக்காத்து உள்ள வராது. இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து ஏசில இருக்குது. அதுவும் உடல் நலத்துக்கு கேடானது தான். அப்படிங்கும்போது ஒரு மின்விசிறி அதை விட மின்விசிறி எவ்வளோ தேவலாம். ஏன்னா ஜன்னல்லாம் திறந்து போட்டு தான் மின்விசிறி பயன்படுத்தலாம். ஜன்னல்லாம் திறந்து போட்டால் தான் வெளிக்காற்று உள்ளே வரும். நல்ல காற்று மின்விசிறிலேருந்து நிறைய காற்று வரும். காற்று வரும்.
வெளிக்காற்று உள்ளே வரும், உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகும். அப்போ வந்து ஒரு ஃபேன் ஓடினாலும் ஒரு புது புது காற்று வெளியே, புதுசான காற்று, சுத்தமான காற்று வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் இயற்கையாகவே நமக்கு வந்து மின்விசிறியே இல்லாமல் தூங்குவதற்கு நமக்கு வாய்ப்பு எப்படி கிடைக்குதுன்னா, குளிர்காலத்துலேயும் மழை காலத்துலேயும் கிடைக்குது. குளிர்காலத்தில் குளிராக இருக்குது, அப்போ மின்விசிறி தேவையில்ல. மழை காலத்தில் நல்ல அப்பவும் குளிராக இருக்கும், அப்போ மின்விசிறி தேவையில்ல. அப்போ வந்து ஒரு 100% அமைதியான இரவில் நம்ம தூங்குவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ நம்ம காதுகள் வந்து ஒரு முழுமையான ஒரு 100% அல்லது ஒரு 99% அல்லது 100% அமைதியை வந்து காதுகள் உணருது. 100% அமைதியான ஒரு ஓய்வான நிலையை நம்ம காதுகள் எடுக்குது, காதுகளுக்கு கிடைக்குது. ஆனால் அத்தகைய வாய்ப்பையும் நாம் வந்து கெடுத்துடுறோம். என்ன பண்ணுறோம், மழை காலத்துலேயும் சரி குளிர்காலத்துலேயும் சரி அப்பவும் நம்ம ஃபேனை போட்டுடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ நம்மளால் ஒழுங்காக வந்து நம்ம காதுகளுக்கு வந்து ஓய்வு கிடைக்காது. அதோட வந்து மூக்கடைப்புலாம் ஏற்படும். மூக்கடைப்பு ஏற்படும், சளி பிரச்சனை வரும், சளி பிடிக்கும். அந்த குளிர்காலத்தில் வந்து மழை காலத்தில் ஃபேன் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே டக்குன்னு மூக்கடைப்பு ஏற்படும். அப்போ நிம்மதியாக தூங்க முடியாது. மூக்கடைப்பு இருந்தாலே ஒரு ஆழ்ந்த அசந்து தூங்குற அந்த தூக்கம் வரவே வராது, ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்காது. அப்போ உடல் நலம் கெட்டு போயிடுது. அப்போது நம்ம எந்த ஒரு தேவையையும் அதன் தேவையறிந்து பயன்படுத்தணும். எந்த ஒரு பொருளையும் சரி, நமக்கு வந்து காற்று தேவை, மின்விசிறி தேவைன்னா அது எப்போ தேவையோ அப்போ தான் பயன்படுத்தணும், எல்லா நேரமும் பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, எல்லா காலத்துலேயும் இப்போ சில மாமிசம் சாப்பிடுவாங்க, கோழி இறைச்சியெல்லாம் சாப்பிடுவாங்க. அல்லது சூடான காலத்தில் கூட, ஒரு வெயிலான காலத்தில் கூட, மே மாதத்தில் கூட சிக்கன் சாப்பிடுவாங்க. அப்போது எந்த காலத்தில் அது பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க. அதாவது சிக்கன் சாப்பிட்றதுக்கு அடிமையாயிடுறாங்களே தவிர, அதை எந்த காலத்தில் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் அடிப்படை. ஆனாலும் சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு நியாயம் இருக்குது, ஒரு விதிமுறை இருக்குது. அதன் அறிந்து அவங்க சாப்பிடணும், அதன் தேவை அறிந்து அதை சாப்பிடணும், அந்த காலம் அறிந்து சாப்பிடணும். எல்லா காலத்துலேயுமே அதை வெயில் ஏற்கனவே வெயில் அடிக்கும், மே மாதம் அக்னி வெயில், அப்போ பிரியாணி மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சிக்கன் பிரியாணி. அதனால் உடம்பு இன்னும் சூடு. அதனால் எப்போவுமே எந்த பொருளையும் இந்த காலத்துக்கு, இந்த சூழ்நிலைக்கு, இந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு உணவுப் பொருள் இதுதானா, அது ஏற்படுத்துகிற விளைவுகள் என்ன, நமக்கு நல்ல விதமான விளைவுகள் நமக்கு ஏற்படுகிறதா, நிம்மதியான தூக்கத்தை தருகிறதா, ஊக்கமான உற்சாகமான ஒரு உழைப்பை தருகிறதா அப்படின்லாம் பார்த்து தான் எந்த ஒரு பழக்கத்தையும் நம்ம கடைபிடிக்கணும். இந்த மூக்கடைப்புக்கு வந்து வெயில் காலம் குளிர்காலத்தில் வந்து ஃபேன் போட்டு தூங்குறது அது ஒரு காரணம். அதுவே காரணம், அது மிக மிக முக்கிய காரணம். ஃபேனை போடலைன்னாலே நல்ல மூக்கடைப்பு இருக்காது. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எல்லாம் செஞ்சாலும் செய்வேன், ஆனால் நான் எப்படி வேணாலும் தூங்குவேன்ப்பா, ஃபேன் போடுவேன், ஏசி போடுவேன், ஆனால் எனக்கு மூக்கடைப்பு வரக்கூடாது. நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன், எனக்கு நோய் வரக்கூடாது. எனக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கக்கூடாது. நான் சுதந்திரமாக இருப்பேன், எனக்கு கட்டுப்பாடே கிடையாது. நான் எப்படி வேணாலும் சாப்பிடுவேன், எப்படி வேணாலும் வாழ்வேன், ஆனால் எனக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது, எனக்கு நோய்கள் வரக்கூடாது. இப்படி தான் மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு அப்படிப்பட்ட மனநிலையை ஊக்கப்படுத்துறது தான் இந்த அலோபதி மருத்துவம். ஓகே, உனக்கு வந்து மூக்கடைப்பு வராது, ஒரு சொட்டு நாக்கில் விட்டுக்கோ, மூக்கில் விட்டுக்கோ, மூக்கில் விட்டால் அந்த மூக்கடைப்பு திறந்துருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மருந்துகள்லாம் விற்கிறாங்க. இந்த மாதிரி அதாவது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ எனக்கு நோய் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனமான ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு மனநிலை, அந்த மாதிரியான மனநிலையை வச்சு வியாபாரம் பண்ணுறது தான் அலோபதி மருத்துவங்கிறது. அதாவது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு நோய் வரக்கூடாது, இப்படிப்பட்ட நினப்புள்ளவங்கள மூலதனமாக வச்சு தான் அலோபதி மருத்துவமே செயல்படுது. பார்த்தா என்னென்னா, நீங்கள் வந்து குலோப்ஜாம் சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் வந்து உங்களுக்கு சுகர் பிரச்சனை வராது. எங்கள் மருந்தை சாப்பிட்டா உங்களுக்கு சுகர், நீங்கள் தைரியமாக வந்து குலோப்ஜாம் சாப்பிட்லாம், அல்வா சாப்பிட்லாம், நல்ல சர்க்கரை போட்டு டீ சாப்பிட்லாம், என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஜிலேபி சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எங்களுடைய மருந்தை மட்டும் சாப்பிட்ருங்க. எங்கள் மருந்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சர்க்கரைவியாதியாக இருந்தாலும் நீங்கள் ஜிலேபி சாப்பிட்லாம், குலோப்ஜாம் சாப்பிட்லாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வியாபாரப்படுத்துகிற உக்தி தான் வந்து அலோபதி மருத்துவமாக இருக்குது. எதனால நமக்கு பிரச்சனையோ, எந்த உணவுனாலும் நமக்கு பிரச்சனையோ அந்த உணவெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத தான் அந்த நோய்க்கான அறிகுறி நமக்கு சொல்லுது. இப்போது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு குறிப்பிட்ட இனிப்பு வந்து ஒத்துக்கலையா, அது சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கும் அதுதான் விதிமுறை. ஆனால் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு
அது வந்து ஒரு நிர்பந்தப்படுத்தப்படுது. அந்த நிர்பந்தம் மத்தவங்களுக்கு இல்லங்கிறனால, அந்த அந்த நிர்பந்தமே மக்களுக்கு தேவையில்லன்னு அர்த்தம் கிடையாது. அந்த நிர்பந்தம் வந்து ஏற்படும்போது தான் எங்களுக்கு தேவை அப்படின்லாம் கிடையாது. ஆ நோயாளிகளுக்கு எதெல்லாம் விதிமுறையோ, எதெல்லாம் கட்டுப்பாடோ, எதெல்லாம் உணவு கட்டுப்பாடோ, எப்படியெல்லாம் அவங்க வாழணுமோ, அதெல்லாம் வந்து ஆரோக்கியமானவர்கள் பின்பற்ற வேணும். பின்பற்றலன்னா அப்புறம் நோயாளி ஆவாங்க. நோயாளி வந்தா அப்புறம் நோயாளிகள் என்ன விதிமுறைய கடைபிடிப்பாங்களோ, அத கடைபிடிச்சே ஆகணும். அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதனால வந்து நோயாளிகள் பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக அது நோயாளிகளுக்கு மட்டும் தான், நமக்கல்ல என்று நினைத்து விடக்கூடாது. அது நோயாளிகள் பின்பற்றுவது என்னன்னா, அவங்க ஒரு தியாகிகள். மக்களுக்கு சொல்றாங்க, இந்த மாரியெல்லாம் நான் வாழ்ந்தேன். அதனால எனக்கு நோய் வந்தது. அதனால நீங்க அது மாரி வாழாதீங்க. இப்ப நான் வந்து நோய குணப்படுத்துறதுக்காகவும், கட்டுப்படுத்துறதுக்காகவும் ஒரு ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறேன். ஒரு சிகிச்சை முறைய எடுத்துக்கிறேன். ஒரு வாழ்க்கை அத வந்து ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறேன். ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை முறையை வாழ்கிறேன். அதனால் எனது உடலில் உள்ள நோய்கள் குறைகிறது. அப்படின்னு அவங்க அவங்க வந்து சொ சொல்றாங்க அப்படின்னா, அதனால அதே மாதிரியான அவங்களுடைய அந்த நோயாளிகளுடைய நோய்கள குணப்படுத்துறதுக்காக அவங்க கடைபிடிக்கின்ற அந்த கட்டுப்பாடான வாழ்க்கை முறைய ஆரோக்கியமா இருக்கிறவர்களும் பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் அதுலருந்து